Hi guys, welcome to Lona vlog. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Zhiyun Smooth 4 ஓட gimbal தான் பார்க்க போறோம். இது எப்படி வொர்க் பண்றது, இதோட unboxing and full review தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரா புதுசா வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. Cinematic shots ஆப்புறோம். எல்லா ஷாட்ஸ்க்கும் வந்து இந்த gimbal வந்து நிறைய பேர் ரெஃபர் பண்றாங்க. ஏன்னா இது ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, ஹேண்டில் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. வாங்க இத unbox பண்ணி பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் நமக்கு இதுதான் கிடைக்கும், இதுதான் வரும். இதுதான் அதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குது. இது ஃபுல்லாகவே தெர்மோகோல் நினைக்கிறேன். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணணும்னா இது உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் ஸ்டாண்டு அவங்க லோகோவோட, அதுக்கப்புறம் டைப் சிக்கான சார்ஜ் போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கிம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது, பார்க்க லுக்கே நல்லா இருக்குது. ஸ்மூத் 3 விட இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம கிம்பிளை பார்க்கலாம். கிம்பிளை நம்ம இப்போ வெளியே எடுக்கலாம். கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது, பட் 3 விட இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன், அப்புறம் எல்இடி இண்டிகேஷன், சார்ஜோட பவர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிஎஃப் மோடு, லாக் இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மெனு, டிஸ்பிளே, ஃபோக்கஸ், கேமரா, அப்புறம் வந்து ஸ்டார்ட் பட்டன், வீடியோவோட ஸ்டார்ட் பட்டன். இதில் பார்த்திங்கன்னா வந்து 2 மோடாஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை பார்த்திங்கன்னா கம்பெனி நேம் வந்து சில்வர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேக் சைட் பார்த்திங்கன்னா அவங்க லோகோ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதை ரொட்டேட் பண்ணி பார்த்தோம்னா இதில் வந்து ஸ்மூத் 4ன்றது அந்த மாடல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாகவே ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது, நல்லா வெயிட்டாக இருக்குது, கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ட்ரைபாட் ஸ்டாண்டோட நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ட்ரைபாட் ஸ்டாண்ட் வந்து பின்னாடி ஒரு சின்ன பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஷார்ட்ஸ் எல்லாமே நம்ம அவுட்டோரில் பார்க்கலாம். இதுலேருந்து நாங்கள் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துருக்கோம், ஒரு சில ஷார்ட்ஸ் தான் எடுத்துருக்கோம், சாம்பிள் இமேஜஸ்ஸு. அது உங்களுக்கு நாங்கள் லாஸ்ட்டாக காமிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வீடியோ நம்ம எடுக்கும் போது என்ன தான் நம்ம ஷேக் பண்ணாமல் எடுத்தாலும் அதில் வந்து கொஞ்சம் ஒரு சில ஷேக்னஸ் இருக்கும், நம்ம வீடியோ வந்து ஆடுற மாதிரி இருக்கும். ஆனால் கிம்பிளில் பார்த்தீங்கன்னா கிம்பிளில் ஒரு வழி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், நம்ம மொபைல் வந்து அது ஸ்டேபிளாக அப்படியே நிற்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கிம்பிளில், ஸ்மூத் 4ல். இதில் வந்து நம்ம ஸ்லோ, ஸ்டெடி, அப்புறம் வந்து ரன்னிங் மோஷனில் இருக்கிற இது வீடியோ கூட நம்ம வந்து ஸ்மூத்தாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதைப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஒரு சில கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ஸ்லோவாகவும், அதுக்குமா பிக்கும் எடுத்து பார்த்தோம். பிக்கு வந்து எப்பவுமே நார்மலாக எடுக்கிறது தான். பிக் ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை சொல்கிறோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ ஆப்ஷன். இந்த கிம்பிளில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு ஸ்க்ரோல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஜூம் பண்ணுறதுக்கு, ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். அதுக்குமா பின்னாடி வந்து ஒரு பட்டன், இதுதான் இம்பார்ட்டன்ட் பட்டன். இந்த பட்டன் கீழே இருக்கிற பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். நம்ம எந்த ஆங்கிள்னா நம்ம வந்து இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம லேட்டராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டைப் சிக்கான சார்ஜ் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் யூஸ் மைக்ரோ யூஎஸ்பிக்கு, மொபைலுக்காக மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன மொபைல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா இதில் வந்து இது ஸ்பிட் பண்ணி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இது என்னன்னே சொல்லவே இல்லை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கேமரா ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது, ஃப்ரண்ட் கேமராவா இல்லை பேக் கேமராவான்னு. நெக்ஸ்ட்டு மேலே வந்து அதோட ரெவல்யூஷனுக்கான இது இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த வீடியோவை பார்க்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை கீழே ப்ரெஸ் பண்ணால் கீழே சைடில் வந்து பேலன்ஸ் பண்ணுறது, சென்டர் வந்து ஓகே பட்டன். இது வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூம் அண்ட் ஃபோக்கஸ் தான். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஃபோனை எப்படி இதில் ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் அதை பற்றி பார்க்கலாம். இந்த கிம்பிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம மொபைலில் வந்து ஒரு ஆப் இருக்கணும், ஸ்மூத் 4ஓட ஆப்பு, ஜியானோட ஆப்பு. அது மூலிமா தான் நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணோம். ப்ளூடூத் டிவைஸ் இது. நெக்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்டுங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு நம்மளோட மாடல், நம்ம கம்பெனியோட நேம் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப் கிடைக்கும், ZY Playன்னு. அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ண உடனே அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா
ஓப்பன் பண்ணால் ஆப் வந்து ஓப்பன் ஆகுது. ஆப் ஓப்பன் ஃபஸ்ட்டு இது வந்து அக்ரி கொடுத்துருங்க. அக்ரி கொடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இல்லை ஜென்ரலான அவங்க ஆடு தான் இது. கிம்பிள் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான ஆட் இது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க, நம்ம எந்த கிம்பிள் யூஸ் பண்ணுறோமோ அதை பண்ணுங்கள். அது ஆல்ரெடி நிறைய கிம்பிள்ஸ் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்மளது ஸ்மூத் 4னால ஸ்மூத் 4 டச் பண்ணி இது பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கனெக்ட் நவ் கொடுங்க. கனெக்ட் நவ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ளூடூத் ஆன் பண்ணிங்க. ப்ளூடூத் எனேபிள் பண்ணிங்கன்னா இது முதல்ல ப்ளூடூத் டிவைஸ். அப்புறம் லொக்கேஷன் எது கேட்குதுன்னே தெரியல. ப்ளூடூத் ஆன் பண்ணிப்போம். ப்ளூடூத் ஆன் பண்ண உடனே கனெக்ட் நவ் கொடுத்துருங்க. கனெக்ட் லொக்கேஷன் அந்த ஆக்சஸ்லாம். நெக்ஸ்ட்டு ப்ளூடூத்தில் வந்து சர்ச் ஆகும். சர்ச் ஆன உடனே நம்மளோட டிவைஸ் நேம் வந்து அதில் காட்டும். ஓகேவா? கனெக்ஷன் இது. நெக்ஸ்ட்டு டச் பண்ணிங்கன்னா அது கனெக்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அவ்வளோ என்டர் நான் கொடுத்தா இப்போ வந்து நம்மளோட கிம்பிள் வந்து அதில் வந்து கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம மொபைலை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கிம்பிளை வந்து இந்த பொசிஷனில் வச்சுங்க. இந்த பொசிஷனில் வச்சுட்டு முதல்ல பவர் பட்டன் அண்ட் வால்யூம் பட்டன் பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டும் பவர் பட்டன் வால்யூம் பட்டன் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணிங்கன்னா இப்போ வந்து நம்ம கிம்பிள் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த மோட்டர் வந்து ஸ்லைட்டாக ரைட் சைடில் வந்து நம்ம இது பண்ணால் போதும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம கிம்பிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான பொசிஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறேங்க. ஃபஸ்ட்டு மொபைலு இந்த பவர் பட்டன் வால்யூம் பட்டன் உங்கள் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக போட்டுருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம வந்து மெனு ஆப்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மெனு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேமரா ஆன் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளாஷு. நெக்ஸ்ட்டு டைமர் மோடு. நெக்ஸ்ட்டு வந்து HDR. நெக்ஸ்ட்டு வந்து WH ஆட்டோ, அது ஆட்டோ கரெக்ஷன் கலர் சேஞ்சஸ்க்காக. நெக்ஸ்ட்டு வந்து FPS 720pயில் வந்து 30 FPS இருக்குது. 1080pன்னு 30 FPS இருக்குது. 4Kலையுமே 30 FPS மட்டும் தான் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு மேனுவல் வந்து மேனுவல் ஆப்ஷன் எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிம்பிளுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு கிம்பிளை ஃபாலோ பண்ணுறோமோ இல்லை வாக்கிங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ, நெக்ஸ்ட்டு மோஷனாக எது வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த ரொட்டேட் மூலமாகவே நம்ம பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணாலே அது இதுவாகிடும். சென்டர் பட்டன் அமுத்தினா ஓகே ஆகிடும். மெனு பட்டன் அமுத்தினா எக்ஸிட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபில்ட்ரு, எல்லாருக்கும் தெரிஞ்சது ஃபில்ட்ரு. ஜென்ரல் செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட வீடியோ குவாலிட்டி. நெக்ஸ்ட்டு அதோட வீடியோ அந்த குவாலிட்டி செகண்ட்ஸ் பற்றி தான் இருக்குது. அப்புறம் வந்து கைட்லைன்ஸ் வருவோம். கைட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் கைட்லைன்ஸ். வேணுன்னா வச்சுக்கலாம், வேணான்னா நமக்கு வந்து இது பண்ணிக்கலாம். நான் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு வந்து பின்னாடி இருக்கிற 2 பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் அது அப்பர் பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சடனாக நம்ம கிம்பிளை வந்து ஒரு பிளேஸ் இன்னொரு பிளேஸ் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஃபோக்கஸ் ஆகிடும். கீழே இருக்கிற பட்டன் எதுக்கு வந்து நம்ம எந்த ஆங்கிளில் வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து அவுட்டோரில் வந்து கரெக்டாக இருக்கும். இன்டோர்னால உங்களுக்கு இப்படி தெரியுது. அவுட்டோர் வீடியோ வந்து நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணுறோம், அதை பார்த்துங்க. இப்போ வந்து நம்ம அவுட்டோரில் போயிட்டு நம்ம ஷூட் பண்ணலாம். எப்படி கிம்பிள் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ கிம்பிள் பார்த்தீங்கன்னா வாக்கிங் பொசிஷனில் இருக்குது. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு ஸ்டெபிலைசேஷன் பாருங்கள். வாக்கிங்கில் வந்து எந்த இதுவும் இல்லை, ஃபால்ட்டும் இல்லை, கரெக்டாக மூவ் ஆகுது கிம்பிள். எப்படி இருந்தாலும் கரெக்டாக பொசிஷன் கரெக்டாக வந்தது கிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா PF அண்ட் L இருக்குது. Lன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டோன்னா அந்த வந்து அதோட மூவ் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட்ஸ் அது ஃபோக்கஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் ஸ்டாப்பாகவே தான் இருக்கும். இது வந்து ஃபாஸ்ட் மோஷனில் வந்து நமக்கு கரெக்டாக யூஸ் ஆகும். பைக் சேசிங் அந்த மாதிரி சேஸ் பண்ணும்போது நம்ம வீடியோ எடுக்கணும்னா அப்போ வந்து இது கரெக்டாக இருக்கும். ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிட்டா கரெக்டாக அது ஸ்டாப் ஆகிடும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி லாக் ஆப்ஷன் வந்து ஆட்டோ ஃபோக்கஸிங் திரும்பிடும் கிம்பிள். அப்போ என்ன பண்ணிங்கன்னா PF மோடுக்கு மாற்றிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு கரெக்டாக வந்துடும். இதில் ஹீட் இஷ்யூ இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகுது. ஏன்னா மோட்டர் இருக்கிறதுனால ஹீட் ஆகுது. அதே மாதிரி பின்னாடி சைடு இந்த சைடு வந்து லைட்டாக இருக்குது. இந்த சைடு எதுவும் அவ்வளோவா தெரியல. ஆனால் இங்கே தான் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த கிம்பிளோட ஓவரால் வியூ பார்க்கும். இந்த கிம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போது 6600 இருக்குது அமேசானில். நாங்கள் வாங்கும்போது இது 8000 இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் பட்ஜெட் கிம்பிள் இப்போதைக்கு நாங்கள் சொல்லப்போனால். இது வந்து 10 ஹவர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஹவர்ஸ் சார்ஜர் வந்து 10 ஹவர்ஸ் நிற்கும். ஆனால் அவ்வளோ நேரம் நிற்காது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அது 8 ஹவர்ஸ் இல்லை 6 ஹவர்ஸ் அப்படி தான் நிற்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து 60 FPS வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. 30 FPS தான் வீடியோ எடுக்க முடியுது. அது வந்து என்னென்னு தெரில, பக்கா இல்லை என்ன
இல்லை நெக்ஸ்ட்டு ஒரு கிம்பலில் வந்து அவங்க அட்வான்ஸாக எதனா தருவாங்களா அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. ஹேண்டில் பண்ண வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் பெஸ்ட்டு வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லோனா vlog.